இது சாதாரண அரிசி இல்ல. இதை சரியா சாப்பிட்டா உடம்புல சக்தி வேற லெவல் மாறும். ஆனால் தவறா சமைச்சா அதே அரிசி உடம்புக்கு சுமையாக கூட மாறிடும். மாப்பிள்ளை சம்பா அரிசினா நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டு சிவப்பு அரிசி வகை. இதுல இருக்கின்ற முக்கிய விஷயம் என்னன்னா, இதோட நிறம் மட்டும் இல்ல. இதுல இருக்கின்ற ஆந்தோசைனன்ஸ் மாதிரி நேச்சுரல் பிளான்ட் பிக்மெண்ட்ஸ் தான் இதுக்கு சக்தி தருது. இந்த காம்பவுண்ட்ஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி கொடுத்து உடம்புல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்க உதவுது. இதில் இருக்கின்ற நியூட்ரிஷன்ஸை பார்த்தா முதல்ல சொல்ல வேண்டியது டயட்ரி ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இது டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இரும்பு சத்து, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட மெக்னீஷியம், ஜிங்க், மேக்னீஸ் மாதிரி ட்ரேஸ் மினரல்ஸ் கூட இருக்கு. இந்த மினரல்ஸ் தான் எனர்ஜி, மெட்டபாலிசம், நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரிசியில் கூட சில ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக பைட்டிக் அமிலம். இது அயன், ஜிங்க் மாதிரி மினரல்ஸை பைண்ட் பண்ணி உடம்பு அப்சர்வ் பண்ணுற அளவை குறைக்கும். அதனால தான் சில பேர் சாப்பிட்றேன்னு ஆனால் பெனிஃபிட் தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போதாங்க முக்கியமான பாயிண்ட், எப்படி சமைக்கிறோம் என்பது. சாதாரணமாக ட்ரை ரைஸை சமைச்சா பைட்ரிக் ஆசிட் முழுசாக பிரேக் ஆகாது. அதனால் சோக்கிங், அதாவது ஊற வைத்தல் ரொம்ப முக்கியம். குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது என்சைம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகி ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும். இதனால் தான் பயோ அவைலபிலிட்டி அதிகரிக்கும், அதாவது நியூட்ரிஷன்ஸ் உடம்பு எளிதாக அப்சர்வ் பண்ணும் நிலை. இன்னொன்று பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, சில பேர் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டைல் குக்கிங் கூட பண்ணுவாங்க. இது கட் பாக்டீரியாவுக்கு ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸை உருவாக்கும். இப்போ டைஜஷன்ஸ் பக்கம் பார்த்தா, மாப்பிள்ளை சம்பா அரிசி பொதுவாக நார்மல் ஒயிட் ரைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ டைஜஷன்ஸ் தரும். ஏன்னா இதில் ஃபைபர் அதிகம். இது பிளட் சுகர் ஸ்பைக்கை தடுக்க உதவும். அதனால்தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோ ஆக இருக்கும். ஆனால் ஒரு தவறு என்னன்னா, அதிக அளவில் சாப்பிடுறது. ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருந்தால் சில பேருக்கு ப்ளோட்டிங், கேஸ், ஹெவினஸ் கூட வரலாம். அதுவும் நீர் குடிக்காம சாப்பிட்டா இன்னும் ப்ராப்ளம் அதிகரிக்கும். கட் ஹெல்த்துக்கு இந்த நார்ச்சத்து தான் ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது கட் பாக்டீரியாவுக்கு ஃபுட் மாதிரி வேலை பண்ணும். நல்ல பாக்டீரியா வளர்ச்சி அதிகரிச்சா இம்யூனிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகும். அதோட டைஜஷன் ஸ்மூத் ஆகும். எனர்ஜி லெவலுக்கு இந்த ரைஸ் ஸ்லோ ரிலீஸ் கார்போஹைட்ரேட் மாதிரி வேலை பண்ணும். உடனடி சுகர் ஸ்பைக் இல்லாமல் ஸ்டெடி எனர்ஜி கொடுக்கும். அதனால்தான் முன்னோர்கள் ஸ்ட்ரென்த் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓவரால் பாடி இம்பேக்ட் பார்த்தா, சரியாக சூப் பண்ணி சரியான அளவில் சமைச்சு சாப்பிட்டா அயன் அப்சர்ப்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கட் ஹெல்த் பெட்டர் ஆகும், இன்ஃப்ளமேஷன்ஸ் குறையும், எனர்ஜி ஸ்டேபிள் ஆகிருக்கும். ஆனால் தவறான குக்கிங், ஓவர் குக்கிங் அல்லது ட்ரை குக்கிங் பண்ணினா ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருந்து பெனிஃபிட் குறையலாம். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு சாதாரண உணவு இல்லைங்க. இது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். ஆனால் இதோட ரியல் பவர் வெளிவரணும்னா சமைக்கும் முறை தான் முக்கியம். சரியான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நமக்கு உண்மையான நியூட்ரிஷன்ஸை அன்பிளாக் பண்ணும்.